அழுது புலம்புறாரு. சொன்னா கேளு காவேரி, ப்ளீஸ் காவேரி என்னை விட்டு போகாத அப்படின்ட்டாரு. அதுக்கு காவேரி அமைதியாக இருக்காங்க. போதுங்க, நீங்கள் நடித்ததெல்லாம் போதும், இதுக்கப்புறம் நடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் என்னை வீட்டை விட்டு போக சொல்லிட்டீங்கல்ல, அதே மாதிரி சைனும் வாங்கிட்டீங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் எனக்கு என்ன உரிமை இருக்குது? அதனால் நான் இங்கேருந்து என்ன பண்ண போகிறேன்? நீங்கள் எங்கள் வீட்டுக்காக எதுவும் பேச வேணாம். அதான் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாம் உண்மையை தெரிஞ்சு போச்சுல்ல. இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நான் தலையிட மாட்டேன். நீங்கள் சந்தோஷமாக வெண்ணா கூட வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்புறாங்க. காவேரி ப்ளீஸ் காவேரி, நான் செஞ்சதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் காவேரி, நான் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசணும் காவேரி அப்படின்றாரு. எதுவும் பேச நான் தயாராக இல்லைன்னு சொல்லிட்டு காவேரி அவங்க அம்மா கூட போயிடறாங்க. அவங்க அம்மா நீ வாடி, இதுக்கப்புறமாவது வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கவலைப்பட்டு அவங்க அம்மா நீ வா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு விஜய் கதறி அழறாரு. அவங்க தாத்தா சமாதானப்படுத்துறாரு. ராகினி பசுபதி அன்பரசு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் வந்த வேலை முடிஞ்சிச்சுல, நீங்கள் சொன்ன மாதிரியே இவங்க 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தோஷம் தானே மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசை பார்த்து கேட்குறாரு. ஏமா இப்படிலாம் சொல்கிறீங்க? அவள் போனால் போகிறா, அவள் இருந்தால் மட்டும் என்ன பண்ண போகிறாங்க? அதான் விஜயே கரெக்டாக அக்ரிமெண்ட் முடிஞ்சு அமுச்சு விட்டுட்டானே, இதுக்கப்புறம் என்ன இருக்குது? அதுதான் வெண்ணிலா வந்துட்டால, வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் ஜாம்னு கல்யாணம் பண்ணிடலாம். நீங்கள் எந்த கவலையும் படாதீங்கன்னு. இங்கே பாருங்க மாப்பிள்ள, நீங்கள் மாப்பிள்ளன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் மரியாதையோடு இருக்கேன். இதுக்கப்புறம் ஏதாவது பேசுறீங்க, அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும். மரியாதை இங்கேருந்து போங்க அப்படின்னு. ஏமாம்மா இப்படி கோவப்படுறீங்க? போகிறீங்களா பிள்ளை அப்படின்னு. நீங்கள் வாங்க சம்மந்தி, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிடுறாரு பசுபதி. இங்கே விஜய் பார்த்துட்டு மனசு கலங்கப்படுறாரு. நமக்கு தாத்தா விஜய் கலக்காதரா, கண்டிப்பாக சீக்கிரமாக காவேரி வந்துடுவா, கவலைப்படாதப்பா அப்படின்னு காவேரிக்கு நீ எல்லா விஷயத்தையும் புரிய வைடா. அவள் எல்லா விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும். நீ நினச்ச விஷயங்கள் எல்லாமே பொய் காவேரி, இதுதான் உண்மை. நான் உன்னை சர்ப்ரைஸ்க்காக தான் இவ்வளவும் பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புரிய வை. காவேரிக்கு புரிய வச்சாவே போதும், அவங்க குடும்பத்துக்கு அவளே புரிய வச்சிடுவா. அதுக்கப்புறம் ஈஸியாக காவேரியை நம்ம கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சரிங்க தாத்தா சொல்லிட்டு காவேரியை பார்க்கறதுக்காக விஜய் போகிறாரு. இங்கே காவேரி கோயிலுக்கு வந்திருக்காங்க. மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்காங்க. அப்போ விஜய் வராரு. விஜயை பார்த்துட்டு காவேரி போக பார்க்குறாங்க. நில்லு காவேரி, கொஞ்சம் நேரம் பேசணும் காவேரி, ப்ளீஸ் காவேரி அப்படின்றாரு. அதான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்க, எல்லாம் முடிஞ்சிச்சுல, இதுக்கப்புறம் எதுக்காக வழி பறிக்கிறீங்க? வழியை விடுங்க, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்றாங்க. ப்ளீஸ் காவேரி, சொன்னால் கேளு காவேரி அப்படின்னு. நான் அதான் சொல்லிட்டேன் என்கிட்ட, இதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு. இங்கே பாரு, இப்போ நான் உன் புருஷன் தான், புரியுதா? புருஷனா? இப்போ தான் உங்களுக்கு அது ஞாபகம் வந்துச்சா புருஷன் சொல்லிட்டு? இவ்வளோ நாள் நீங்கள் சொல்லலையே, இப்போ திடீர்னு சொல்கிறீங்க புருஷன் சொல்லிட்டு. ஓ, எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் எதுக்கு புருஷன் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. இங்கே பார் காவேரி, சொன்னால் புரிஞ்சுக்கோ. நான் கட்ட தாலி இன்னமும் கழுத்தில் தானே இருக்குது, அப்போ நான் உன் புருஷன் தானே. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, என் கழுத்தில் இருக்க தாலியை நீங்கள் கேட்குறதுக்காக வந்திருக்கீங்க. இவ ஏதாவது பிரச்சனை பண்ண போகிறா பின்னாடி, நம்மளும் வெண்ணிலாவும் சேர்ந்தோன்னே பிரச்சனை ஏதாவது பண்ணிட போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு தானே கேட்க வந்திருக்கீங்க அப்படின்னோடனே. அதெல்லாம் இல்லை காவேரி, நான் ஏன் காவேரி அப்பெல்லாம் யோசிக்கிறேன்? இல்லைங்க, நீங்கள் அதுக்காக தான் வந்திருக்கீங்க. ஆனால் இந்த நிமிஷம் சொல்கிறேன், என் கழுத்தில் நீங்கள் கட்ட தாலி இருக்குதா, அதுக்காக எங்கள் வீட்டில் எல்லாரும் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? தாலியெல்லாம் நான் எடுக்க முடியாது. இன்னொரு விஷயம், தாலி கழட்டியும் நான் கொடுக்க முடியாது. அதுக்காக நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுவேன், உங்கள் லைஃப்பில் தலையிட்டு பிரச்சனை பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு இங்கே வந்தீங்கன்னா தயவு செய்து அந்த எண்ணத்தை மாற்றிக்கிங்க. நான் கண்டிப்பாக பிரச்சனை பண்ணவே மாட்டேன். நீங்களும் வெண்ணிலாவும் நல்லபடி வாழுங்க, அந்த வாழ்க்கையில் கண்டிப்பாக நான் தலையிட மாட்டேன் அப்படின்றாங்க. ஏன் காவேரி இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்க வராரு. ஒதுக்கி போகிறாங்க காவேரி. கரெக்டாக அந்த டைமில் அங்கே வந்துடுறாரு. நாங்கள் வந்துடுறாரு. கூடவே நிவினும் இருக்காரு. நீ போ காவேரி வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுட்டு என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? இந்த மாதிரி தான் காவேரி கிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்கியா? காவேரி தான் நீ வேணான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டல, அப்புறம் எதுக்கு பிரச்சனை பண்ணுற அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் எங்கள் பிரச்சனை தலையிடாதீங்க. நாங்கள் புருஷன் பொண்டாட்டி, நாங்கள் சண்டை போட்டுப்போம், இல்லை ஏதாவது பண்ணிப்போம், இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். யார் புருஷன் பொண்டாட்டி? அதுதான் அமுச்சிட்டல அக்ரிமெண்ட் முடிஞ்சோடனே. இங்கே பாருங்கள் விஜய், நீங்கள் தான் காவேரி அமுச்சிட்டிங்களா, அதுக்கப்புறம் எதுக்கு காவேரியை தொல்லை பண்ணுறீங்க? அதை நீ பேசக்கூடாது புரியுதா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சட்டையை பிடிச்சிட்டு அடிச்சுக்கிற மாதிரி ஆயிடுறாங்க. ஒரு நிவின் தடுக்கிறாரு. ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு